பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நம்ம சுக வாழ்வு பற்றி பார்க்கலாம். இப்போ சால்வேஷன், ரட்சிப்புங்கிற வார்த்தையே ஜோசோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜோசோ என்றால் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடைக்காது, அதற்குள்ள பல மீனிங், பல அர்த்தங்கள் உள்ளடங்கியிருக்கு. ஹீலிங், வெல்த், ப்ராஸ்பரிட்டி, கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ், இந்த மாதிரி பல காரியங்கள் ரட்சிப்புக்குள்ள அடங்கியிருக்கு. சால்வேஷன் என்றால் வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கிடையாது, ஆண்டவர் ரட்சிப்போட கூட சேர்த்து நமக்கு சுக வாழ்வை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்னன்னா சோசோ என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். சுக வாழ்வுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தையை கேட்கும் போது நம்ம அது காசோட சம்மந்தப்பட்டது, மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸோட சம்மந்தப்பட்டது நினைக்கிறோம். சுக வாழ்வு, ஹெல்த் போல கிரேட்டஸ்ட் பிளெஸிங் எதுவுமே கிடையாது. ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் than the ஹீலிங். ஹெல்த் இஸ் a state, ஹீலிங் இஸ் an event. சுக வாழ்வு என்பது ஒரு நிலைமை, ஆனா சுகம்ங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் அக்கரன்ஸ். ஆசீர்வாதமான வாழ்க்கை அற்புதத்தை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கையா இருக்குது. இருந்தாலும் கூட யாராவது சுகவீனத்தோட, வியாதியோட இருக்கிறாங்கன்னா ஆண்டவரோட சுகம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறத தெரியல நிறைய பேருக்கு. ஆண்டவரோட சுகம் ஏற்கனவே அவர் செய்து முடித்து விட்டாருங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கல. வேதவசன விதமா சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், we are already healed. We are already healed by his stripes. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கூட இந்த உலகத்துல வாழும் பொழுது பல பேருக்கு அவரு சுகத்தை கொடுத்தார். பல பேர் வியாதியிலிருந்து விடுபட்டாங்க. மரித்தோர் அவர் உயிர் எழுப்பினார். கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கிடைச்சது. ஒவ்வொரு தடவை அவர் சுகத்தை தரும் பொழுது அவர் கேட்கிற கேள்வி, உனக்கு விசுவாசம் இருக்குதா, உனக்கு விசுவாசம் இருக்குதா அப்படிங்கதான் அவர் கேட்கிறார். அந்த சுகத்தை பெற்றவர்கள் எதை மேல விசுவாசத்தை வச்சாங்க? அவர் தேவனுடைய குமாரன், இவர் சுகம் தரக்கூடியவர், he is a miracle worker, he is a son of God. இந்த காரியங்களை அவங்க விசுவாசத்தை வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, அவருடைய தழும்புகள் அவங்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு தெரியாதது சிலுவையில அறையப்படுவாருங்கிறது தெரியாது. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாருங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு இருந்த ஒண்ணு விசுவாசம், ஃபெய்த். அவர்களுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, அவர் தேவருடைய குமாரன், இவர் சுகம் தரக்கூடியவர், சுகம் தருவார், இவர்கிட்ட போனா இவர் விசுவசிச்சா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க விசுவசிச்சாங்க. ஆனா நீங்களும் நானும் இப்போ எதை மேல தெரியுமா விசுவாசத்தை வைக்கிறோம்? அவருடைய தழும்புகள்ல, அவருடைய தழும்புகளை விசுவாசத்தை வைக்கிறோம். அவருடைய தழும்புகளால, ஜீசஸோட ஃபினிஷ்ட் ஒர்க்ல, அவர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடித்துட்டாருங்கிற காரியத்துல நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினப்போ, அவர் ரத்தம் சிந்தினப்போ, ஆண்டவர் நம்மளோட சுகவீனத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய சுகம், அவருடைய நிறைவு எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்காரு. இந்த ஒரு நாலேஜ், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த யூத மக்களுக்கு இல்லை. ஆனா கிருபையாக உங்களுக்கும் எனக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால நாம குணமாயிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால தான் நாம் சுகமாயிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம முழுமையா விசுவசிக்கணும். மார்க் அதிகாரம் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டோம் என்றுதான் விசுவசிக்கணும். நம்மளுடைய ஹீலிங்க பெற்றுட்டோங்கிறத விசுவசிக்கணும். அந்த வசனம் சொல்லுது, therefore I tell you whatever you ask for you and prayer, believe that you will have it, receive it, and it will be yours. எப்படி தெரியுமா விசுவசிக்கணும்? ஹீலிங் எனக்கு சொந்தமானது. Therefore I tell you whatever you ask for in prayer, believe
that you have received it and it will be yours. ஹீலிங் எனக்கு சொந்தமானது, ஹீலிங் இஸ் மை ரைட், ஹீலிங் இஸ் மை ப்ராமிஸ் அப்படின்னு தான் விசுவசிக்கணும். அப்படி நீங்க விசுவசிக்கும் பொழுது அந்த சுகம் நம்ம கிட்ட கடந்து வரும். நம்ம பாடியில நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேரு பிளாசிபோ எஃபெக்ட். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது என்னன்னா, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட்டை யாரோ ஒரு பேஷண்ட் 1 வருஷமாக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்குள்ளே எந்த மருந்தும் இருக்காது, வெறும் கேப்சியூல்ஸ், வெறும் குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும், வெறும் சர்க்கரை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட் என்ன நினச்சி சாப்பிடுவாங்கன்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா நான் குணமாயிருவேன், இந்த மாத்திரையை நான் 1 மாதம் சாப்பிட்டா இந்த கேன்சர் எனக்கு சரியாயிடும், என் பாடி ஹீல் ஆகிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க சாப்பிடுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சது என்னன்னா, மைண்டு தான் ஹீலிங்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மனசு சொல்லுது இந்த மாத்திரையை நீ சாப்பிட்டா சரியாயிடுவ. அவங்களுக்கு தெரியாது இந்த மாத்திரை ஒரு ஃபேக் மாத்திரை, ஒரு டம்மி மாத்திரை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மனசு சொல்லும் இந்த மாத்திரையை சாப்பிட்டா உன் சரீரம் சரியாயிரும், நோய் குணமாயிரும் அப்படிங்கிறத சொன்ன உடனே இந்த ஹீலிங் ஆப்ரேட் ஆகுது. ஸோ மனசு நம்மளோட ஹீலிங்குக்கு ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது. நான் ஒரு ட்ரூ ஸ்டோரியை சொல்கிறேன். இது 1950s நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபேமஸான ஆத்லெட்டிக் ஒருத்தர் இருந்தார். அவர் ரெகுலராக ஜாகிங், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அவரோட உடம்பு கொஞ்சம் திடீர்னு சரியில்லாமல் போகவும் ஒரு டாக்டரை போய் பார்க்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 1 வீக் கழித்து வந்து பாருங்கள். அவர் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டோட போகிறாரு. ரிப்போர்ட்டோட போனவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா டாக்டர் சொல்கிறாரு, அவரோட பாடியில் கேன்சர் செல் ஃபார்ம் ஆகி கேன்சர் இருக்குது அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கு கேன்சர் இருக்குங்கிறத நம்ப முடியல. நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கிறோம், நல்ல டயட் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம சரீரத்தை ஒழுங்காக தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், எனக்கு எப்படி இப்படி கேன்சர் வந்துச்சு, எனக்கு எப்படி இந்த நோய் வந்தது, என்னோட பேரண்ட்ஸ்க்கு யாருக்குமே இந்த நோய் இல்லையே, இந்த மாதிரியான காரியங்கள் அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வியாதியே எனக்கு யாருக்குமே இருந்தது இல்லையே, எப்படி எனக்கு இது வந்தது அப்படின்னு ரொம்ப ஷாக்காகி உடஞ்சி போயிட்டார். ஆனால் அந்த ஆத்லெட்டுக்கு அப்புறம் இன்னொரு பேஷண்ட் உள்ளே போகிறாரு. அந்த பேஷண்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை, அந்த ரிப்போர்ட்டை சொல்லுது எந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை, நீ பர்ஃபெக்டாக இருக்க, உனக்கு எதுவுமே இல்லை, நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க, எந்த ஒரு நோயும் உனக்கு இல்லைங்கிறத அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இதில் நடந்தது என்னன்னா, டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருக்குறாரு தெரியாமல். ஸோ கேன்சரே இல்லாத பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நோய் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆத்லெட்டிக் உடம்போட கேன்சர் செல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவர் முழுமையாக அந்த ரிப்போர்ட்டை நம்பிட்டார், விசுவசிச்சுட்டார். அந்த ரிப்போர்ட்டை சொன்னது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் நினைக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் அவர் மனசில் அவர் உடம்புல ஃபார்ம் ஆயிட்டு. ஆனால் உண்மையிலே கேன்சர் இருக்கிற பேஷண்ட் பர்ஃபெக்டாக ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டார். இங்கே இந்த விஷயத்தில் நடந்ததை பார்த்தோன்னா என்ன காரணம்னா, அவங்களுடைய மனம் மாறினுச்சு, அவங்க மனம் மாறிச்சு. அதுதான் அந்த டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க மனம் மாறிடுச்சு. ஸோ மனம் என்ன சொல்லிச்சோ அதன்படி அந்த சரீரம் இயங்க ஆரம்பிச்சுது. நாம கூட ஒரு 5 ரூபாய் டேப்லெட் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை, இயேசு சிலுவையில் செய்து முடித்த காரியங்களில் விசுவாசிச்சதுடன் நிறைய தடவை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தவைகளை நம்ம உண்மையில் அந்த சத்தியத்தில் நம்ம வைக்கிறதே இல்லை. நான் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்ம விசுவாசத்தை எதன் மேலே வைக்கிறோம்? டாக்டர்ஸோட ரிப்போர்ட் மேலே வைக்கிறோமா, இல்லை மருந்து மாத்திரை மேலே வைக்கிறோமா, இல்லை சத்தியத்தின் மேலே ஆண்டவர் எனக்காக செய்து முடித்த காரியங்களில் நாம் இயேசு சிலுவையில் எல்லா நோய்களையும் சுமந்து விட்டார்,
அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய காயங்களால் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்து விட்டார், சுக வாழ்வை வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி காரியங்களை நம்ம விசுவாசத்தை வைக்கிறோமா? நம்ம மைண்ட், நம்மளோட மனசு ஆண்டவருடைய வார்த்தையால நிரம்பி இருக்கணும். ஆவியில நம்ம ஒரு ரிச் மேன, முழுமையா கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கோங்கிறத விசுவசிக்கணும். ரிச் மேன் அப்படின்னா என்னன்னா, அவனுக்குள்ள அவனோட ஆவியில எல்லாமே டெபாசிட் ஆகியிருக்கு. சுகம், நீடித்த வாழ்வு, ஐஸ்வர்யம், பரிசுத்தம், இந்த மாதிரியான காரியங்கள் அவனுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் ஆவியில நிரம்பி இருக்கும்போது இந்த காரியங்களை நம்ம விசுவாசம் வைக்க வேணும். அவர் சிலுவையில் இயேசு செய்து முடித்த காரியங்களை எல்லாம் நம்ம மனதில் நிரப்பும் பொழுது ஆண்டவருடைய சுகம் நம்மளுடைய சரீரத்துல வந்து சேர்றத, மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இததான் நம்மள ரோமன் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்தவர்களாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இந்த வசனத்துல சொல்லுது, நம்ம மைண்டை ரெனியூ பண்ணணும். சோல் மைண்டை சேஞ்ச் ஆகும் பொழுது நம்ம சோல் மைண்ட்ல உள்ள காரியங்கள், இந்த உலகத்தின் போக்கின்படி உள்ள காரியங்கள், நம்மள ஃபேக்டால நிறைஞ்சிருக்கிற காரியங்களை சேஞ்ச் ஆகும் பொழுது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நம்ம வாழ்க்கை மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. இதன் மூலமா நீங்களும் நானும் சுகத்தை பேச அழைக்கப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல சுகத்தை பேசணும், அடுத்து மற்றவங்களோட லைஃப்ல சுகத்தை பேசணும். ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார், அனைத்தையும் செய்து முடித்து விட்டார், சுக வாழ்வு வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிற சத்தியத்தை நம்ம விசுவசிக்கணும். நம்ம சுக வாழ்வை நம்ம பேசணும். கடவுளுடைய வார்த்தையால நம்மளுடைய சோல் மைண்டை நிரப்பணும். அவரோட வார்த்தையால நம்ம நிரப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுக வாழ்வு நம்ம பாடியில மேனிஃபெஸ்டேஷன் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் சுகமாகி விட்டோம். We are healed by his stripes and wounds of Jesus. God bless you. என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்க அறிக்கை செய்யுங்க. மெய்யாகவே அவர் என்னுடைய நோய்களையும் வேதனைகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்களையும் வேதனைகளையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். அவர்தாமே என்னுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்து கொண்டார். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது. நான் அதை நம்புகிறேன், முழுமையாக விசுவசிக்கிறேன். அவர்தாமே சுமந்து கொண்டபடியினால் இனி எந்த வியாதிக்கும் என்னிடத்தில் இடம் இல்லை, எந்த வியாதிக்கும் என்னிடத்தில் அதிகாரம் இல்லை. நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். அன்றாடம் என்னை பலப்படுத்துகிறார், ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புகிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சுகத்தினால் நிரப்புகிறார். தேவனுடைய வார்த்தை எனக்கு ஆகாரமாயிருக்கிறது, உணவாயிருக்கிறது. நான் வார்த்தையினால் பிளக்கிறவன், நான் வார்த்தையை விசுவசிக்கிறவன். வார்த்தையை அனுப்பி எனக்கு சுகத்தை அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. God bless you.